ஸோ மக்களே, ஒரு வழியாக நம்ம தேக்கடி போட்டிங் வந்து ரீச் பண்ணியாச்சு. டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 10:10 ஆகுது. நமக்கு வந்து 11:15க்கு போட்டிங்கு. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா 11 நீங்கள் உள்ளே வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வந்து இன்னொரு 1 ஹவர்கிட்ட வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிவிட்டு 45 மினிட்ஸ் வெயிட் பண்ணி இந்த இங்கேக்குள்ளே ஒரு பார்க் மாதிரி இருக்குது. அப்படியே ஜாலியாக இங்கே வந்து வெயிட் பண்ணிவிட்டு ஒரு 45 மினிட்ஸ் கழித்து போகலாம். இந்த போட்டுமா ஜல யாத்ரா கைஸ், நம்ம போக வேண்டிய போட்டு அங்கே நிற்கிதா, அதான் நம்ம போக போகிறோம். போட்டோட பேர் வந்து ஜல யாத்ரா. அங்கே நமக்கு அப்பர் கிடச்சிருக்கு, வெரி லக். இப்போ நான் போட்டில் போய் உட்காந்துட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஸோ மக்களே, நாங்கள் போட்டில் வந்து உட்காந்துட்டோம். இது என்ன, இது வந்து ஸ்விம் ஷூட் மாதிரியே இல்லை. இது எதாவது இந்த பம்கினை கட்டி விடுவாங்கல்ல, அந்த மாதிரி. எங்களுக்கு பின்னாடி இருக்க போட்டு கிளம்பிச்சு. நாங்கள் அடுத்ததாக கிளம்ப போகிறோம். நாங்கள் போகிற வழியில் என்ன இருக்குதுன்னு காட்டுறோம். மழை பெய்யுது, அதனால் வீடியோ எடுக்க முடியல. நாங்கள் போகிற வழியில் காட்டுறோம். தேங்க்யூ. நீங்கள் அப்படியே எங்கள் கூட இந்த போட்டிங்கை ரசிச்சுட்டே வாங்க. நான் போகிற வழியில் எதுவும் பேசலை. நாங்கள் வந்து போட்டிங்கோட எண்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ எடுத்ததுலேருந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஆகிருக்கு போட்டிங்கு. இப்போ வந்து போட்டை திருப்புறாங்க, நீங்களே பாருங்கள். எங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு பைசன் நிற்கிது, காட்டு. அங்கே இது வரைக்கும் ஒரு மான், அதுக்கப்புறம் ஒரு பூம்பா, டிமோ, அதுக்கப்புறம் ஒரு பைசன், இதெல்லாம் நாங்கள் வந்து ஸ்பாட் பண்ணியிருக்கோம். புலியோ யானையோ எங்களால் ஸ்பாட் பண்ண முடியல. நீங்களும் எல்லாம் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே ஒரு பைசன் தெரியுது. குரூப்பாக காட்டுறேன். இல்லை, அவங்க நம்மளை எடுக்கிறாங்கல்ல, அவங்க டாட்டா சொல்லணும்ல. இன்னும் போட்டை ரொட்டேஷன் பண்ணி காட்டுறாங்க. மக்களே, நாங்கள் வந்து பார்த்துட்டு போட்டில் வந்து ரிட்டர்ன் ஆகிறோம். எல்லா போட்டும் ரிட்டர்ன் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். எங்கள் பின்னாடி வந்து எல்லா போட்டுமே ரிட்டர்ன் ஆக ஆரம்பிச்சு. இது அரௌண்டு ஒரு 1/2 அன் ஹவர் இருக்கும். ஸோ மக்களே, நம்ம வந்து ஆஃப்டர் 1 ஹவர் கழித்து 1.5 ஹவர் கிட்டத்தட்ட போட்டிங் போயிட்டு நம்ம வந்து அகெயின் நம்ம ஏறின இடத்துக்கு ரீச் பண்ண போகிறோம். இந்த போட்டிங்கோட எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு இறங்கிட்டு அங்கே போய் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம காட்டு மாடுக்கா இவ்வளோ தூரம் போனோமே, அது இங்கனக்குள்ளேயே மேயுது. போனால் போட்டியும் அடிப்பொலியான ஒன்று. ஸோ மக்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 1.5 ஹவர் போட்டிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் தேக்கடியில். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே லைஃப்பில் ஒன்ஸாவது நீங்கள் இந்த மிஸ் பண்ணாமல் இந்த எக்ஸ்பீரியன்ஸை பண்ணிடுங்க. நிறைய அனிமல் ஸ்பாட் பண்ணலாம் அப்படி பார்த்தோம். ஆனால் நாங்கள் ஒரு 3-4 அப்படி தான் பண்ணோம். டைகர் அண்ட் எலஃபண்ட் என்னால் ஸ்பாட் பண்ண முடியல. டைகர் வந்து ரேரு, பட்டு ஒரு எலஃபண்ட்டாவது பார்த்துருக்கலாம், ஒரு சின்ன யானையாவது பார்த்துருக்கலாம். பட்டு அதை மிஸ் பண்ணிட்டோம் நாங்கள். நீங்கள் வரதா இருந்தால் ஏர்லி மார்னிங் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி எலஃபண்ட் அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்கல்ல, இதுதான் அந்த போட்டிங்கோட வியூவு. இந்த பையன் பார்த்தீங்கன்னா போட்டிங் ஸ்டார்ட் ஆகும்போது தூங்குனா, போட்டிங் முடிகிறப்ப தான் எழுந்திரிச்சான். போட்டிங் நல்லா இருந்துச்சா, ஜாலியாக இருந்துச்சா, எப்படி உனக்கு தெரியும், நீ தான் தூங்கிட்டியல. அங்கே வரைக்கும் நடந்து போகலாம், ஆனால் என்ன இருக்குது, வெறும் தண்ணி தான் இருக்குது.